வெல்கம் டு டேப் வைஸ். ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் வீக் உங்களுக்கு எஸ்பிஐ பிஓக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்போ இந்த வருஷம் நமக்கு ஒரு ஹியூஜ் வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஐபிபிஎஸ் பிஓல. ஸோ லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4400 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் அதை விட அதிகமான வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிஓ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் சொல்லுவாங்கப்பா. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலா அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த பிஓ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நீங்க ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்ம்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வேகன்சிஸ் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி இந்த இயர் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் என்னென்னைக்கு நடக்கும் அப்படின்றத கொடுக்குறது இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ இதுக்கான அப்ளை பண்ணுற டேட் ஓப்பன் ஆகுது, அதோட லிங்க் ஓப்பன் ஆகணும்ல, அது எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2025 இருந்து 21/7/2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதனால த்ரூ ஆன்லைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்ப்பா, நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இங்க 1/7/2025 இருந்து 21/7/2025 அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கணும், அப்ளை பண்ணிருக்கணும். பிளஸ் ஃபீஸ் பேமெண்ட்டும் பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ நம்ம ஃபீஸுக்கு தனியாக எக்ஸ்டெண்ட் பண்ணி மாதிரி டைம் கொடுக்க மாட்டாங்க பேங்கிங்ல. நமக்கு இந்த டைமுக்குள்ள தான் என்ன பண்ணிருக்கணும், ஓவரால் எல்லா ப்ராசஸையும் முடிச்சிருக்கணும். பிளஸ் அப்ளை பண்றதும் ஃபீஸ் பே பண்றது ரெண்டுமே. ஓகேப்பா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கான எக்ஸாம் டேட். ஸோ இதுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025 சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா? அப்போ ஆகஸ்ட் 2025 நமக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்துடும். நமக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இங்க ஜூலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. அப்போ ஜூலைல இருந்து நமக்கு நெக்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே என்ன ஆயிரும், கண்டிப்பா நமக்கு இங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்போ சொல்லியிருக்காங்க, அக்டோபர்ல. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 டேஸ்ல இருந்து ஒரு 60 டேஸ்ல என்ன ஆயிரும், நமக்கான மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம எழுதிடுவோம் அக்டோபர் 2025. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ எப்போ கண்டக்ட் பண்றாங்கன்னா டிசம்பர் 2025 ஆர் ஜனவரி 2026 தான் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கான ஃபைனல் ரிசல்ட் விடுவாங்களப்பா. அந்த ஃபைனல் ரிசல்ட் எப்போ சொல்லியிருக்காங்க பாருங்க, ஜான் ஆர் பிப்ரவரி 2026. அப்போ எனக்கு இங்கே ஜூலைல ஸ்டார்ட் பண்ணி எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் பிப்ரவரியில் எண்ட் பண்ணிட்டாங்களா. அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாசத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஒரு பிஓ போஸ்ட் அடிச்சிடலாமா. ஸோ மற்ற எந்த செக்டார்லையுமே இல்லாத ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாசத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம்ப்பா, அப்ளை பண்ணி போஸ்டிங் வரைக்கும் நம்ம என்ன பண்றாங்க, ஒரு ஸ்பீட் ப்ராசஸ் அப்படின்றது நமக்கு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இருக்கு. அப்போ 7 மாசத்துல நம்ம ஒரு பிஓ ஆகலாம் அப்படின்றதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடா இருக்கா அப்படின்றப்போ ஒரு ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸ் பண்ணி ஈஸியா ஒரு மேனேஜர் லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா இதை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ இதில் அடிஷனல் வேற என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த எலிஜிபிலிட்டி அது எல்லாமே ஒன் பை ஒன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, இதில் என்னென்ன பேங்க்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்களா. ஸோ பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்பிஐ தவிர்த்து ரிமைனிங் இருக்க எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்குமே என்ன பண்ணுவாங்க, இந்த ஐபிபிஎஸ் பிஓல தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கான போஸ்டிங்கான பே எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸரா நீங்க போறீங்க அப்படின்னா உங்களோட ட்ரைனிங் பீரியட்லயே உங்களோட பேசிக் பே எவ்வளவு இருக்கும், 48,480 ரூபா இருக்கும். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் மட்டும்தான். இதை தவிர்த்து அடிஷனல் என்ன பண்ணுவாங்கன்னா அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்களா. ஸோ ஓவரால் அதோட அலவன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 80,000 இருந்து 85,000 வரைக்கும் உங்களோட சேலரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஒன் பை ஒன்னா பாருங்க. ஓகேப்பா. ஸோ ஏஜ் லிமிட். ஸோ இப்போ ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா என்னோட ஏஜ் எவ்வளவா இருக்கணும், இந்த பிஓ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு மினிமம் என்னோட ஏஜ் 20 இருக்கணும். மேக்ஸிமம் என்னோட ஏஜ் எவ்வளவு பார்க்கலாம், 30 வயசா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 30 வயசுக்கு அப்புறம் எல்லாம் எழுத முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ எனக்கு இதுல ஓபிசியாவோ இல்லை எஸ்சி எஸ்டியாவோ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆஃப்டர் 30 நம்ம எழுதிக்கலாம். ஓகேவாப்பா? அப்போ எனக்கு இங்க எஸ்சி எஸ்டிக்கு ஓவரால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம். ஓபிசில நான் கிரிமி லேயரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்டுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துக்கு கம்மியா இருக்கு அப்படின்ற விஷயம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி நம்ம இந்த ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எக்ஸாம் அப்ளை பண்றப்ப வாங்கணுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணாம். நம்ம டிவி போகலப்பா, டிவி போகும்போது நமக்கு இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் நம்மகிட்ட இருக்கணும். ஓகேவா? அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 3 வருஷம். பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தாங்கன்னா 5 வருஷம் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்படின்றப்ப மினிமம் ஏஜ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 20, மேக்ஸிமம் ஏஜ் 30. அப்ப நம்ம ஓபிசியா இருக்கும் அப்படின்னா நமக்கான ஏஜ் எத்தனை வரைக்கும் எழுதிக்கலாம்ப்பா, 33 இருக்கலாம். எஸ்சி அண்ட் தென் எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஜென்ரல் அதாவது அன்ரிசர்வ் கேண்டிடேட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளவு இங்க 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளவு அப்படின்னு பார்த்துலாம். ஓகேவா? ஸோ ஜென்ரலா பாருங்க, எனக்கு இங்க
SC ST and then PWD கேண்டிடேட்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 175 ரூபா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ் GST. அப்ப GST-யோட சேர்த்து எனக்கு பாத்தீங்கன்னா 175 ரூபா அவங்களோட ஃபீஸா இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி, ஸோ யூஆர் ஓபிசி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 850 rupees மா. ஸோ ஒரு எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு ஜஸ்ட் 850 rupees தான், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ PO லெவல் போகும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 3 லெவலா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா preliminary எக்ஸாம், அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். ஓகேவா? இப்போ preliminary-க்கு என்னென்ன பேட்டர்ன் அப்படின்னு பாருங்க. எனக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா ஜெனரலா அந்த பேட்டர்ன் பார்க்கும்போது என்ன தெரியுதுப்பா, எனக்கு 100 கொஸ்டின் 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் தான் எனக்கு ஓவரால் எனக்கு 100 கொஸ்டின் சால்வ் பண்றது கொடுக்குறாங்களா. அதுல இண்டிவிஜுவலா எனக்கு ஒவ்வொரு செக்ஷனும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின் 30 மார்க், அதுல எனக்கு எவ்வளவு நிமிஷமா கொடுத்துருக்காங்க, வெறும் 20 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்களா. அப்ப 20 மினிட்ஸ்ல நம்ம 30 கொஸ்டின் 30 மார்க் சால்வ் பண்ணணுமா. அதே மாதிரி பாருங்க எனக்கு ஆப்டிடியூடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 35 கொஸ்டின் 35 மார்க்கா இருந்துச்சு. ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, 35 கொஸ்டின் வெறும் 30 மார்க் தான் கொடுக்குறாங்க. ஓகேப்பா? அதுக்கான டைம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ். நெக்ஸ்ட் ரீசனிங் எபிலிட்டிக்கு 35 கொஸ்டின் பட் எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்க பாருங்க, இங்க 40 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் இயரோட பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா 35 இருந்துச்சு. இங்க எனக்கு ஆப்டிடியூட்ல 5 மார்க் கம்மி பண்ணிட்டாங்க, ரீசனிங்ல 5 மார்க் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ ஓவராலா எனக்கு அதுக்கு எவ்வளவு டைம் கொடுக்குறாங்கன்னா 20 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறாங்க. அப்ப எனக்கு 100 கொஸ்டின் 60 நிமிஷம் அப்படின்னா 1 மணி நேரம் அப்படின்றது எனக்கு பிரிலிம்ஸ்க்கான டைம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் மெயின்ஸ்க்கான பேட்டர்ன் பாருங்கப்பா. ஓகேவா? ஸோ மெயின்ஸ்க்கான பேட்டர்ன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எனக்கு ரீசனிங்ல 40 கொஸ்டின் இருக்கு, 60 மார்க் 50 நிமிஷம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ், அதாவது ஜெனரல் எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல தான் வரும். 35 கொஸ்டின் 50 மார்க். ஸோ எப்பயுமே பாத்தீங்கன்னா எனக்கு ஜெனரல் அவேர்னஸ்ல ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான் கொடுப்பாங்க. இந்த டைம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 35 கொஸ்டினுக்கு ஓவரால் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 50 மார்க் கொடுத்துருக்காங்க. எதனால 50 மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த RBI சர்க்குலர்ல என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டஃப்பான கொஸ்டின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 மார்க் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். அப்படின்றப்போ ஜெனரல் அவேர்னஸ் நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் வந்து பூஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்றக்காக இந்த பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அதுக்கான டைமிங் எவ்வளவு பாத்தீங்கன்னா 25 நிமிஷம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின் 40 மார்க் 40 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன், ஸோ DI சொல்லுவாப்பா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின் 50 மார்க், அதுக்கு நமக்கு 45 நிமிஷம். ஸோ இது எல்லாமே ஓவராலா பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பா. ஸோ அப்ஜெக்டிவ் டைப்ல எனக்கு 145 கொஸ்டின் 200 மார்க் 160 நிமிஷம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் நம்ம எழுதுவோம். ஓகேவா? அது எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் சிஸ்டம்லேயே நம்ம டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதுல நமக்கு இதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்டிவ் என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா POல எனக்கு ஒரு எஸ்ஏ, அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் ரைட்டிங் இருக்கும். இந்த டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா எஸ்ஏ அப்படி வச்சிட்டாங்க, லெட்டர் ரைட்டிங் பதிலா என்ன பண்ணிருக்காங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் ஆட் பண்ணிருக்காங்க. சேம் 2 கொஸ்டின் 25 மார்க் 30 நிமிஷம். இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெயின்ஸ் பேட்டர்ன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம மெயின்ஸ் கிளியர் பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இன்டர்வியூ தான். ஸோ இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா எவ்வளவு மார்க் அப்படின்னா 100 மார்க் வந்து இன்டர்வியூ வந்து எடுத்திருப்பாங்க. அதுல மினிமம் குவாலிஃபைங் மார்க்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 மார்க் வச்சிருப்பாங்க. இதுல நமக்கு மெரிட் லிஸ்ட் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூ தான் நமக்கான மெரிட் லிஸ்டா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்டர்வியூ ஸ்கோரை 100ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஓவராலா 20 மார்க்கா மாத்திடுவாங்க. அதே மாதிரி என்னோட மெயின் ஸ்கோரை நான் எடுத்த மொத்த மார்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு 80 மார்க்கை கன்சிடர் பண்ணிப்பாங்கப்பா. ஸோ ஓவரால் இதை ஆட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க நமக்கு ஃபைனலா நமக்கான மெரிட் லிஸ்ட்ல நம்மளுடைய நேமை ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா இந்த 3 லெவலுக்கான ப்ராசஸ், சரியா? ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பெனால்டி மார்க்ஸ் பா. பெனால்டி அப்படின்றது என்னது, நீங்க ஒவ்வொரு ராங் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க மார்க் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா பேங்க் எக்ஸாமே நமக்கு மேக்ஸிமம் நெகட்டிவ் மார்க் இருக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல்லாவே நமக்கு நெகட்டிவ் மார்க் கொடுத்துருப்பாங்களப்பா. ஸோ நம்ம பேங்கிங்ல எவ்வளவு நெகட்டிவ் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/4, அதாவது 0.25 மார்க்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க்கா கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க நீங்க 4 கொஸ்டின் வந்து நீங்க தப்பா போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து கம்மியாயிரும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஏன்னா நமக்கு பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் முக்கியமான என்ன பாத்தீங்கன்னா அக்யூரசி. ஸோ ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இருந்தாலே போதும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துலாமா. ஸோ அதோட கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கட் ஆஃப்ன்றது நம்ம எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஸ்லாட் எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வேகன்சிஸ் ரொம்ப முக்கியம். இந்த வேகன்சிஸும் ஸ்லாட்டையும் பொறுத்து என்ன ஆகும், எனக்கான கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் டிஃபர் ஆகும். ஓகேவாப்பா? ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PO லெவலில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும், ஒரு பிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 55% இல்லைனா 50 to 60% அப்படின்றது நமக்கு ஒரு சேஃப் ஜோன். ஓகேவா? ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% எடுத்துட்டா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாலே போதும், நம்ம கண்டிப்பாக இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிடலாம். ஓகேவா? அப்போ மெரிட்ல போனோம் அப்படின்னா நம்ம ஒரு 50+ நம்ம ஸ்கோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே போதும், நம்ம மெயின்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் இன்டர்வியூ கிளியர் பண்ணி ஒரு போஸ்டிங் கிடைச்சிடலாம்ப்பா. ரொம்ப ஈஸி அப்படின்றது
யாருக்கு ஈஸி அப்படின்னா கன்சிடரா யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த பேங்க் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க நம்மளுடைய வேகன்சிஸ். எந்தெந்த பேங்க் எவ்வளவு வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தரா எந்தெந்த பேங்க் அவங்களோட வேகன்சிஸை என்ஆர், அதாவது என்ஆர் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நாட் ரிப்போர்ட்டிங், ஸோ யார் யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க எனக்கு பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ ஓவரால் எவ்வளவு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ பிஓக்கு மட்டும் பேங்க் ஆஃப் பரோடா இருந்து மட்டும் எவ்வளவு வந்திருக்குன்னா 1000 வேகன்சிஸ் வந்திருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியால வந்து ஒரு 700 வேகன்சிஸ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால வந்து ஒரு 1000, கனரா பேங்க் ஒரு 1000 கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 500 வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு பேங்க் என்ன பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க். ஸோ இந்தியன் பேங்க் வந்து என்ன கொடுத்துருக்காங்கப்பா, என்ஆர் சொல்லி கொடுத்துருக்காங்களா. என்ஆர்க்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட் ரிப்போர்ட்டிங். ஸோ இன்னும் அவங்க பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ்க்கு அவங்களுடைய வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபர்தரா எக்ஸாம்ஸ் முன்னாடியோ இல்ல எக்ஸாம்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ல லாஸ்ட் இயர் ஒரு 1000+ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இயர் என்ன பண்ணலாமா, கண்டிப்பா ஒரு 1000+ வேகன்சிஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா. ஸோ அப்ப எனக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ல நான் செலக்ட் ஆகிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே நியர்பை எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கிற பாசிபிலிட்டி இருக்குல்ல. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ப்ரிஃபரன்ஸை நம்மளோட சவுத் ரீஜன்ல அதிகமா எந்தெந்த பேங்க்ஸ் இருக்கோ அந்த பேங்க்ஸ்க்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஓகே, அது எல்லாமே உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ற எல்லாமே தனியா நம்ம ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகேவாப்பா? சோ பாருங்க எனக்கு இங்க இந்தியன் பேங்க் ரிப்போர்ட் பண்ணலையா. நெக்ஸ்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் எதை பேஸ் பண்ணது, நம்ம சென்னை பேஸ் பண்ண ஒரு பேங்க் தானே. சோ அது எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 450 வேகன்சி கொடுத்திருக்காங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து 200, பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க் வந்து 358. சோ யூகோ பேங்க்கும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவும் என்ன பண்ணல, அவங்களோட வேகன்சி ரிலீஸ் பண்ணல. அப்படி ரிலீஸ் பண்ணாமே நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, ஓவராலா 5208 வேகன்சிஸ் வந்திருக்கு. அப்ப எனக்கு 3 பேங்க் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா மினிமம் எவ்வளவுப்பா கூடும், ஒரு 1500 இருந்து 2000 கூடுமா. 7000+ வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிபிஎஸ் பிஓல இருந்து மட்டுமே நம்ம கண்டிப்பா வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாமினேஷன் சென்டர். சோ பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்டரை வேற ஸ்டேட்லயோ இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட்லயோ கண்டிப்பா வந்து போட மாட்டாங்கப்பா. சோ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல மட்டும் வேணா பாசிபிலிட்டி இருக்கு, வேற ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் போடுவாங்க, தவிர வேற ஸ்டேட்டுக்கு கண்டிப்பா நம்மள சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சோ அப்ப என்னென்ன இதுலலாம் நம்மளுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கு அப்படின்றத பாத்துடலாமா. சோ தமிழ்நாடு எங்க இருக்குன்னு பாருங்க, S41. சோ நம்மளோட ஸ்டேட் கோட் வந்து பாத்தீங்கன்னா 41. சோ எங்கெல்லாம் நமக்கு இங்க எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டுருக்காங்கன்னு பாருங்கப்பா. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, ராமநாதபுரம். சோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு நியர்லி வந்து ஒரு 20 டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு பிரிலிம்ஸ்க்கான சென்டர்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்றாங்களா அப்படின்றப்ப கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் நீங்க பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். சோ வேற டிஸ்ட்ரிக்ட் நீங்க போய் அடையணும் அவசியம் இல்ல பிரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு. சோ மெயின்ஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கம்மியா பண்ணிருப்பாங்க. சோ என்னென்ன இருக்குன்னு பாருங்க எனக்கு இங்க சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் அண்ட் தென் விருதுநகர். சோ அப்ப எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்க கொடுக்கும் போதே பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். ஓகே, அப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க ஈஸியா கொடுத்துடலாம். சோ அகைன் மெயின்ஸ்க்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த சிட்டி உங்களுக்கு நியர்பையா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு விருதுநகர்ல இருக்கீங்க அப்படின்னா விருதுநகர்ல இங்க கொடுக்கலப்பா மெயின்ஸ். சோ விருதுநகர் கொடுத்துருக்காங்க. சோ விருதுநகர் தாண்டினா எனக்கு திண்டுக்கல்ல இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் மெயின்ஸ் இல்ல. அப்ப என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா மதுரையை கொடுத்துக்கலாமா. அப்ப மதுரையில நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம போட்டுக்கலாம். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் சென்டர். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் டே என்ன சொல்லியிருக்கோம் அதுல, அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு 1ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் தான் இம்பார்ட்டன்ட் டே, அதுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் டேட் எல்லாமே 1 by 1 சொல்லியிருந்தாங்களா. ஸோ இப்போ ஒரு ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மாசத்துக்குள்ள நம்ம ஒரு பிஓ ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்ல ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் தான். ஏன்னா நமக்கு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 7000 வேகன்சிஸ்க்கு மேல தான் இதுல கிடைக்கும். அப்படின்றப்ப நம்ம ஈஸியா கிராக் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க என்ன ஆயிடலாம், ஒரு பிஓ ஆயிடலாம். பேங்கிங்கான நியூ கோர்ஸ் நம்ம டாப் ஐஸ் மதுரை கிளையில இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஃபர்தரா இந்த டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8438219900 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.